குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Equitas Small Finance Bank for convenient home banking. துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? துளாராசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓடியவனுக்கு 9ல் குரு, ஓடி போயிட்டான்னா அவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. இது பல பேருக்கு அந்த அர்த்தமே புரியாது. ஓடினோம் அப்படின்னா பாதை வந்துக்கிட்டே இருக்கும், தெளிவாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நல்ல பாதையை, ஒரு புதிய பாதையை துளாராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. இது வரைக்கும் என்ன தடங்கள் இருந்தாலும் சரி, என்ன தடை இருந்தாலும் சரி, அவனுடைய முயற்சி, ஒரு துளாராசிக்காரர்கள் இந்த முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி அப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி டெலிஃபோன் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக, ஜிமெயில் மூலமாக, பேடிஎம் மூலமாக, ஜிமெயில் மூலமாக, ஏதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்விட்டரோ யூடியூபோ ஏதாவது ஒன்று பார்த்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வந்தே தீரும். அது எப்படி தெரியுமா? இன்னும் கொஞ்சம் அழகாக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ட்ராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் கௌதம் மேன் சாரும் பிரதீப் ரங்கநாதனும் ஒரு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சீனு. அதில் ஒரு ஃபோன் வரும் பிரதீப் ரங்கநாதனுக்கு. அப்போது செம்மையாக குஷி ஆவார். அப்போ கௌதம் மேன் கேட்பார், என்ன ஆச்சுடா அப்படின்வார். இது உங்களுக்கு சொன்னால் புரியாது சார் அப்படின்வார். பாருங்கள், அந்த சீனை இப்போ அப்படியே நினச்சி பாருங்கள் துளாராசிக்காரவங்களே. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது ஒரு சூப்பரான டைம். இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்காததை விட ஒரு சந்தோஷம். நான் இவ்வளோ நாள் இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு தவிச்சுக்கிட்டு கிடந்தேன் சார், கடவுள் எனக்கு அதை விட ஒரு சூப்பர் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் கிடைக்க போகுதுங்க. அந்த ஸ்கெட்சு ஒன்று போதும். இந்த குரு பயிற்சியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் தான். நீங்கள் உங்களை நான் அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, எதுவுமே நான் சொல்லலைங்க. ஏன்னா 9ல் குரு, குருவே உங்களுக்கு சப்போர்ட்டு. நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தவன் கஷ்டப்படுறான், வருத்தப்படுறான், அவங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா கேட்காம உதவி பண்ணுங்க. இதுதான் உங்கள் குணம். அந்த குணத்தை இப்போ வெளிப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். 2வது விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கட்டும். இந்த காதல்னால் ஒன்று சின்ன பிள்ளைங்க தான் காதல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பெரியவங்களுக்கு ஒரு பையங்கன்னா அத்தைக்கு மாப்பிள்ளையை பிடிக்கும், மாப்பிள்ளைக்கு அத்தையை பிடிக்கும். இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த பிடித்தவர்களுக்கு, உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடித்தவர்கள் அவங்க இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு என்ன கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதுமாரி பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷத்தை நேருக்கு நேர் பாருங்களேன். இந்த வருஷத்தில் உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த அளவு குறைவே கிடையாதுங்க. அளவுக்கு மீறிய என்ஜாய்மெண்ட் உங்கள் லைஃப்பில் துளாராசிக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வரவுகள் அதிகமாக கிடைக்கும், பிஸ்னஸில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கல்வியில் நல்ல ஞானம், நல்ல அறிவு, சிறப்பாக செயல்பட போகிறீங்க. வெற்றி மீது வெற்றி உங்கள் மீது சேரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2025 துளாராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்? நிறைய ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வி உங்களுக்கு சூப்பர் டூப்பராக வரத்துக்குண்டான வாய்ப்புகள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிடுவீங்க. எதுவும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 0ல் போய் உட்காந்தவங்களுக்கு திருப்பி 0லேருந்து 1, 2, 3ன்னு ஆரம்பித்து அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குழந்தைகளுடைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வர்றது, மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் சொல்லுவார், சார் எனக்கு பிரச்சனையே வேறு யாரும் இல்லை சார், அவங்க அம்மா தான். அதே மாதிரி இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க அம்மா தான் ரொம்ப ஓவர் செல்லம், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களில் குழந்தைகளுக்கு தப்புனா தப்பு, சரினா சரி, தவறுனா தவறு, எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்குண்டான காலகட்டம். இதை தெளிவாக சொல்லிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இவங்களுக்கு நிறையா தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியலன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தெய்வீக பிரயாணங்கள்லாம் போவீங்க. நிறையா வெளியூர் பிரயாணங்கள்லாம் டக்குன்னு அமையறதுக்குண்டான ஒரு அமோகமான சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சு கொடுக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் உண்டு. IAS, IPS, மேலும் சிவில் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். MBA படிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும்.
நிறையா படித்தும் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் சார், நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் முடியல, 5 தடவை ஃபெயில் ஆகிட்டேன், 6வது தடவை ஜெயிப்பனான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு நல்லபடியான பேர் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருந்துட்டு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கிய கேடுகள் ஆயுள் கேடுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் மற்றவர்களை தலையிட வைக்கக்கூடாது, மற்றவர்கள் பேச்சை கேட்கக்கூடாது, கேட்டு அப்படியே பேசக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. உணவு இது செரிமானம் செரிக்கும், எனக்கு செரிமானம் செரிக்காதுன்னு தெளிவாக எடுத்துக்கணும். நைட்டு 10 மணிக்கு மேலே இப்போ தான் நான் போய் சாப்பிட போகிறேன்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நாள் வயிறு சரியில்லைன்னா நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு டாக்டர் கேட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் துளாராசி அன்பர்களுக்கு முடிவெடுக்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. தந்தையார்கிட்ட ரொம்ப அன்னோன்யம் இல்லாதவங்களாம் இப்போ உட்காந்து நல்லா பேசுவாங்க. உட்காந்து அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். குருவெல்லாம் அமைவாங்க உங்களுக்கு, நல்ல குரு, நல்ல ஜோதிட பார்க்கக்கூடிய நண்பர்கள் அமைவாங்க. பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். கோயிலெலாம் சிறப்பு தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு. போனவுடனே வாங்க வாங்க வாங்கன்னு சிறப்பு தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. முடிவெடுக்கும் பொழுது பெரியவர்கள்ட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறது நற்பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்களில் விரோதி யார், நன்மை யார், தீமை யாருன்னு தெரியும். மறைமுக பேச்சுவார்த்தை ஆகாது. நைட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, எரேஸ் பண்ணுறது, டெலீட்டு போடுறது, அதே மாதிரி இதை வேறு கால்குலேட்டருக்கு பின்னாடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். வெற்றி நிச்சயம் உண்டு. துலாம் ராசி எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அந்த டாப் 3 ராசிகளில் துலாம் ராசி அப்படிங்கிறது ஒன்று. நல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ராசியை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு 3 ராசிகளில் அவரும் ஒரு இடம் பிடிக்கிறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது வந்து ராசிகள் குரு பகவான் பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக வந்து துலாம் ராசியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் காதல் கை கூடுறதுக்கான ஒரு நேர காலம் அப்படிங்கிறது இப்போ சரியாக இருக்குது. துலாம் ராசி நேயர்கள் வந்து இப்போதைக்கு மீடியாக்குள்ளே ட்ரை பண்ணும், புதுசாக வரும், நம்ம வந்து ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. இங்கே இருந்து நம்ம இருக்கக்கூடிய உங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி போய் அம்மா அப்பாவை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம், அதனால பிரயோஜனப்படுமா அப்படின்னா கட்டாயமாக. அதுவும் பர்டிகுலராக இப்போ வந்து நீட் தேர்வு எழுதக்கூடிய ஆட்களுக்கு துலாம் ராசி பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு இந்த பரீட்சையில் வந்து பாஸ் ஆகிறதுக்கானது, மெடிசன் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு மெரிட்டில் வரதுக்கான சான்சஸ் துலாம் ராசினியர்களுக்கு கட்டாயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குங்க. இதை தவிர திருமண வாழ்க்கையில் விருப்ப திருமணம், விரும்பி லவ் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. திருமணம் ஆனவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மையாங்க. குழந்தை பாக்கியமா குழந்தை பாக்கியம், வீடு வண்டி வாகனமா வண்டி வாகனம், குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர சகோதரிக்குள்ள வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ சுபிக்ஷமாக இந்த வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு சப்ஜெக்டாகவும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வேல்யூவும் கொடுக்குற மாதிரியான பயிற்சி காலகட்டமாக இருக்குங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Equitas Small Finance Bank for convenient home banking.